ஏதாவது ஒண்ணு மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சியா? மூக்கு மட்டும் ஒருத்தனுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆஹா, அருமையா வளர்றான்டா. என் மகனுக்கு மூக்கு மட்டும் எவ்வளவு நீளமா! காஞ்சிபுரத்தில் அவன் பிறப்புறப்ப வாலாஜாக்கு போயிருச்சு மூக்கு. அப்படின்னா எந்த வீட்லயாவது சந்தோஷப்படுவீங்களா? கண்ணு மட்டும் இவ்வளவு பெருசு வளர்ந்துகிட்டு இருக்கு, மற்ற எதுவுமே வளரல, சந்தோஷப்படுவோமா? மண்டை மட்டும் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு, மற்ற உடம்பெல்லாம் இவ்வளவு பெருசாயிருச்சு. வலது கால் மட்டும் வளர்ந்தா நல்லா இருக்குமா? நடக்க முடியுமா? வலது கை மட்டும் வளர்ந்து இடது கை இப்படியே இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா? தனித்தனி உறுப்புகள் வளர்ந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி அல்ல. ஒவ்வொரு உறுப்பும் சீராக வளர்ந்த அந்த கூட்டு முயற்சி தான் ஒரு மனிதனையே உருவாக்குது. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். வாஸ்தவமான கேள்விதான். இந்த மேடையில நாங்க பேசிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன குழந்தை சிரிச்சான் பாருங்க. யாரு அந்த பையன்? அவருக்கு கை தட்டுங்க எல்லாரும். அவன் சிரிச்ச சிரிப்பு அப்படியே என் காதுக்குள்ளேயே இருக்கு. அந்த மழலை சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா? அடடடா, அவனுக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியல. விஜயகுமார் முகத்தை பார்த்து தான் சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இங்க பேசின சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சிருக்காது. காரணம், அவனை மகிழ்ச்சி படுத்தணும்னா ஒரு பெரிய கூட்டு முயற்சி தான். என் பேரனையெல்லாம் நானும் என்னென்னமோன்னு அடிச்சு பாக்குறேன். அவனுக்குன்னு ஒரு கார்ட்டூன் சேனல் போட்டோன்னதான் தாத்தா சூப்பர் தாத்தா அப்படிங்கிறான். என்னடா சேனல்னு பார்த்தா மோட்டு பட்லு. ஐயோ, அதை பார்த்துட்டு அவனுக்கு படுற பாடு. அதுல அந்த மோட்டும் பட்லும் பேசிக்கிறத பாக்கணுமே. டே மோட்டு, உன்னைய பார்க்காம என்னால இருக்க முடியலடா மோட்டு. எங்கடா போய்கிட்டு இருக்க? நம்மள ஜான் துரத்திட்டு வர்றான்டா. டே மோட்டு. டே பட்லு, நம்ம எப்படியாவது ஒரு சமோசாவை சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம்டா. ஏன்னா நம்ம ஜான் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான். இல்லடா மோட்டு, டே ஜான் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது வேற மாறு வேஷத்துல போயிடலாம். இல்லடா பட்லு, நம்ம சமோசா தின்னாதான் எனக்கு மூளையே வேலை பார்க்கும். அதனால நான் போய் உடனே ஒரு சமோசா தின்ட்டு வரேன். சிங்கம் சார், இந்த சிங்கத்து முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் அந்த ஜான் பேசுறத பாக்கணும். உங்களை பார்த்து நான் என்ன 5000 ரூபாய் கொடுத்து உங்களை நான் துரத்திட்டு வர்றேன். இல்லடா டே, ஜான் பக்கத்துல வந்துட்டான், சீக்கிரம் ஓடுறேன். இல்லடா பட்டு, ரெண்டு பேரும் கையில சேர்ந்து பிடிச்சு ஓடலாம்டா. டே ஓடுறா. அப்படியே பாக்குறேன். இதை உருவாக்கணும்னா ஒரு கூட்டு முயற்சி வேணும். டோரா புஜ்ஜி அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சேனல். டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? காடு, பாலைவனம், மலை. அதுக்கு நம்ம எப்படி போகணும் புஜ்ஜி? அதுக்கு நான் போய் கூப்பிடுறேன். நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப் அப்படின்னு முக்கோணமா ஒரு வெண்டைக்காய் மாதிரி ஒண்ணு வருது. அது வழிகாட்டிட்டே போகுது. டோரா, இப்ப நம்ம எங்க? இல்ல புஜ்ஜி, நம்ம பாலைவனத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு போறாங்க. டே அப்பா, அதுகளை இந்த டோரா புச்சி அப்புறம் அந்த ரெண்டு கரடி பேசிடுவாங்க. இதுகளெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியா உருவாக்கினா அவனுங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும். நான் இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பேச்சாளர் வந்திருக்கேன்னா என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர், இவை எல்லாத்துக்கும் மீறி எனக்காக கைதட்டி உற்சாகம் செய்த ரசிகர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த கூட்டு முயற்சி இல்லாட்டி லியோன் இந்த இடத்துல பேச்சாளராக இருக்க முடியுமா? நான் பேச பேச எல்லாம் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஜோக் அடிச்சாலும் பாத்துருவோம்யா, நீங்க நான் பாத்துருவோம்யா அப்படின்ட்டு ஒருத்தருமே சிரிக்கலன்னா கண்டிப்பா நான் கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நாளை காலையில அட்மிட் ஆயிடுவேன். ஒரு ரசிகனுடைய படைப்பு ரசிகர்களால் ரசிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது மாதிரி ஒரு கொடுமை வேற கலைஞனுக்கு வேற எதுவுமே இல்லை. கூட்டு முயற்சி தான் ஒரு மனிதனை உருவாக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா பேசினார். தனி மனித முயற்சியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு 25வது திருமண விழாவை கொண்டாடும் கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. ஓட்டிட்டமே அப்படிங்கிற சந்தோஷம் இன்னும் இருக்கே அப்படிங்கிற அந்த அசதி ரெண்டும் தெரியுது பாருங்க அந்த முகத்துல. இது 25, அது 40. நாங்கெல்லாம் 50 இருந்தா கூட அப்படித்தான் இருப்போம். அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. காரணம், வாழ்க்கை என்பதை ஒரு தனி மனிதன் அவனுடைய மகிழ்ச்சியை அவன்தான் முடிவு செய்யணும். அதனால இவரால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன், இவங்களால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றது தப்பு. உனக்கு இப்ப பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வரது
நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பிரமாதமா எதிரணிக்கு ஜால்ரா தட்டினார். அது ஏன் தட்டுறாருன்னு தெரியல. நடுவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டுல பிறந்தீங்க? என் கூட பிறந்தவங்களா? அது ஒரு பெரிய பட்டாளமப்பா. 10 பேரு, 7 பயலுக, 3 பொம்பளை பிள்ளைய, நான் 3வது பையன். 10 பேர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் தெரியுங்களா, நான் இந்த மேடைக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர்களுடைய கூட்டு முயற்சி. நான் கேட்கின்றேன், 10 பேரும் ஏன் மேடைக்கு வரவில்லை? எனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ 50 பேர்த்தையும் நான் மேடைக்கு கூட்டு வர முடியுமா? நான் கேட்பது என்னன்னா, உங்க அப்பா வந்து உங்களை பாராட்டினாரு, சொல்லி கொடுத்தாரு, உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க, கூட்டு முயற்சியில நீங்க பேச்சாளர் ஆயிட்டீங்க. அதே அம்மா அதே அப்பா இருந்து மத்த 9 பசங்க ஏன் பேச்சாளர் ஆகல? கூட்டு முயற்சி ஃபெயிலியர் ஆகுன்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நடுவர் லியோடி அவர்கள். அவர் தனி மனித கூட 7 பேர் பிறந்தாங்களே, எல்லாரும் பட்டிமன்ற நடுவர் ஆனாங்களா? கேட்டாரு கேள்வி. சார் பதில் சொல்லணும். ஒண்ணு வேண்டாம். தமிழனுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்வார். அதுதான் திருக்குறள். நான் கேட்பது ஒன்றே ஒன்று, திருக்குறள் என்பது கூட்டு முயற்சியா தனி மனித முயற்சியா? பார்த்தீங்களா தம்பி, நீ கலெக்டர் ஆயிடுவ விடு. யாரு தனி மனித முயற்சின்னு ஒரு சின்ன பையன் சொல்றான். யாரு? ஆஹா, கை தட்டுங்க எல்லாரும் அந்த பையனுக்கு. அவனுக்கு திருவள்ளுவர் என்ற ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் திருக்குறள். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் அவர் தனி மனித முயற்சியில் உருவாக்கினார்னு இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னா, நாளைக்கு பேரறிஞர் அண்ணாவாக மாறப்போகிறவர் இந்த பையன் தான். உன் பேர் என்ன தம்பி? காமராசர். ஆஹா, என்ன ஒரு சீக்வன்ஸ் பாருங்க. இந்த நாட்டு முழுவதற்கும் கல்வியை தந்த கர்ம வீரர் காமராஜருடைய பெயர் வச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பையன், அவனுக்கு உண்மையிலே எல்லாரும் பெரிய பாராட்டு கொடுக்கணும். வகுப்புல வாத்தியாரு எழுப்பி விட்டா கூட சில பேர் பதில் சொல்ல மாட்டான். ஆனா என் தங்கம் ஒரு பட்டிமன்ற நடு பேச்சாளர் கேட்ட கேள்விக்கு இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் துணிச்சலாக பதில் சொன்னான் பாருங்க. அந்த துணிச்சலை நான் பாராட்டினேன். உண்மையில காமராசர் பேசிய பிறகு எதிரணிகள் எப்படி பேசுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நடுவர் அவர்களே, வள்ளுவன் ஒரு வார்த்தை எழுதுகிறான், கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று. இந்த குறளிலை நன்றாக பார்க்கிறேன் என்று சொன்னால் எந்த எழுத்துக்கும் துணைக்கால் இருக்காது. எவன் ஒருவன் படிக்கின்ற போது தெளிவாக படிக்கின்றானோ எவனுடைய காலையும் நம்பாதே, சொந்த காலிலே நிற்பான் என்பது கால் போடாமல் எழுதிய தனி மனிதனால் தான் வெற்றி அடைய முடியும் என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றான். நான் ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு சமூகம் எப்படி மாறி இருக்கிறது. ஒருவேளை திருவள்ளுவரை இன்றைக்கு திருக்குறள் எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்பார் தெரியுங்களா? 1330 திருக்குறளையும் எழுதிவிட்டு, நீ உண்மையாக தமிழனாக இருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டன் அழுத்தவும். நான் ஏன்டா அழுத்தணும்? எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு கும்பல் சுத்திக்கிட்டே கிடக்குது. சார் அவர் சொல்றாருங்களே, விஜயகுமார் அவ்வளவு கோவப்பட்டாருங்களே, இவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார், இப்போதான் காலேஜுக்கு போயிருக்காரு. அவர் ஸ்கூல்ல இருக்கும் போது ஒருத்தர் அருவா எடுத்துட்டு வந்தார் வெட்டுறதுக்கு. ஏன் வெட்டுறதுக்கு வந்தாருன்னா, பையன்கிட்ட வீட்டுல அந்த அப்பாக்காரர் இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டுல அதை எடுத்து பையனை கொடுத்துட்டே, இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டு எடுத்துன்னு போய் அங்க போயிடா அப்படின்னாரு. பையன் சொன்னாப்பா, இது பேர் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா. டேய் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டின்னா 80,000 ரூபாய் பீஸா வாங்கிட்டு சிட்டிக்கும் குட்டிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டாரு வாத்தியார். அண்ணன் கிட்ட போய் சொன்ன உடனே அண்ணன் சொன்ன பதில் தான் அருமையான பதில். சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பையனோட கெப்பாக்குட்டியே அவ்வளவுதான். அந்த ஆளுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், இந்த வாத்தியார் கெப்பாசிட்டி கெப்பா குட்டின்றாரு சொல்லிட்டு நேரா பிரின்சிபால் ரூம் போயிட்டு சொன்ன உடனே, பிரின்சிபால் நல்ல மனுஷன், எங்க வேதநாயகி மாதிரிலாம் இல்ல, அந்த ஆள் அது நல்ல மனிதர், உட்கார வச்சோன்னா, சார் பிரச்சனையை முடிச்சிடும், விஜயகுமார வேலையை விட்டு தூக்கிடும், இதை தயவு செஞ்சு வெளியே போய் பப்ளிக் குட்டி பண்றாதீங்கன்னா.
இது மாதிரி சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சீங்களா? நடுவர் ஒரு கதை சொன்னார், டோரா கதை. நான் திரும்பவும் கேட்கிறேன் டோரா கிட்ட, டோரா கூப்பிட்டது, உதவிக்கு கூப்பிட்டது மனிதர்களையா குரங்கையா? பாருங்க. ஏன்னா நம்ம மலைட்ட ரூட்டு கேட்டோம்னா கண்டிப்பா காஞ்சிபுரம் போக முடியாது, கைலாசத்துக்கு ரூட்டு கொடுப்பானுங்க. கண்டிப்பா வழி சொல்ல மாட்டானுங்க. எது சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட்டாவே சொல்லுவான். நான் இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதனுடைய நேயத்திற்காக, அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்கறாங்க இல்லையா? இந்த நோபல் பரிசு ஏன் கொடுக்கறான் தெரியுங்களா? நோபல் பரிசு கண்டுபிடித்த நோபலுக்கான விருது இருக்குங்களா, அவன் ஒரு விஞ்ஞானி, ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, வேதியியல் விஞ்ஞானி. அவன் ஒரு பொருளை நிறைய பொருள் கண்டுபிடி 500 பொருள் கண்டுபிடிக்கிறான். அதுல கண்டுபிடிச்ச ஒரு பொருள் டைனமைட். ஒரு நாள் பிரான்ஸ்ல பத்திரிகையில வருகிறது, மரண வியாபாரி இறந்து விட்டான் என்று. இதை அந்த நோபல் பரிசை கொடுத்தார் இல்லையா, அவர் படிக்கிறார். அவரே படிக்கிறார், அவர் பேரே போட்டிருக்கு, ஆல்பர்ட் நோபலே படிக்கிறார். அவர் பேர் போடுகிறார், ஆல்பர்ட் நோபல் என்ற மரண வியாபாரி இறந்து விட்டான். இறந்தது அவங்க தம்பி. அப்போது வருத்தப்பட்டார். இவ்வளவு பயங்கரமான ஒரு கெட்ட பேரை நம்ம சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்து சொன்னான், என்றைக்கெல்லாம் அமைதி, சமூக நீதி, என்றைக்கெல்லாம் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றதோ, மனித சமூகத்திற்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதோ அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுங்கள் என்று தன் தவறை உணர்ந்ததற்காக தனி மனிதன் கொண்டு வருவதுதான் இந்த நோபல் பரிசு. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா சமூகம் நல்ல சமூகம்னு, சமூகம் நல்ல சமூகம்னு. நடுவர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சை காசு கொடுத்து கேட்டாங்க. இது இங்க நாட்டு மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இருந்தது, வெளிநாடுகளிலே கூட இருந்தது. ஆனால் என்ன ஒண்ணு, அது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. வின்சென்ட் சர்ச்சில் என்ற மிகப்பெரிய பேராசிரியர், பேச்சாளர், அவர் அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வானொலியில் ஒளிபரப்புவாங்க. வின்சென்ட் சர்ச்சில் கிளம்பிட்டார். வீட்டுல இருந்து கிளம்பினா டாக்ஸி டிரைவரை கூப்பிடுறாரு, ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு. இந்த டாக்ஸி டிரைவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? 6 மணிக்கு வின்சென்ட் சர்ச்சிலுடைய பேச்சு வரும், வர முடியாது. கூப்பிடுறது யாரு? வின்சென்ட் சர்ச்சில். டிரைவர் சொல்றா முடியாது. உடனே வின்சென்ட் சர்ச்சில் சொல்றாரு, 50 யூரோ தரேன் வரியா அப்படின்னு. ஓ, பணமாயா முக்கியம்? வின்சென்ட் சர்ச்சில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவருடைய பேச்சு எப்படியாப்பட்ட பேச்சு தெரியுமா? வர முடியாது. அப்புறம் 100, அப்புறம் 200 ஏறி உட்காருன்ட்டான். வின்சென்ட் சர்ச்சில் கேட்கிறாரு, இந்த வின்சென்ட் சர்ச்சிலோட பேச்சு, அந்த ஆள் கிடக்கிறான், வேலையை பாரியா, பேச்சாயா முக்கியம், பணம் தாயா முக்கியம். அப்போ சமூகம் என்பது எப்பொழுதும் வேறு வகையாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் என்ன முடிவெடுக்கின்றனோ என்னுடைய முடிவிலிருந்து தவறவே இல்லை. நான் தெளிவா இருக்கேன். நான் எங்க சரிஞ்சு போறேன், எங்க குழப்பம் அடைகிறேன்னா, யாராவது பேசுகின்ற பொழுது, யாராவது என்னை மடைமாற்றம் செய்கின்ற பொழுது, என் கருத்துக்கு எதிராக ஒன்றை சொல்லுகின்ற பொழுது நான் குழம்பி போய்விடுகின்றேன். நண்பர்களை ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா இருந்தா, இன்றைக்கு நீங்க எல்லா விமானத்தில் பறக்கிறீங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை கண்டுபிடித்தாங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பெரிய பாறை மேல ஏறி நின்றுட்டு அங்க இருந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க. குதிக்கின்ற போது கையை விரிச்சு வச்சு குதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா சூசன் கேட்டாங்க, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? உடனே இந்த ரைட் பிரதர்ஸ் சொன்ன வார்த்தை, we are flying, நாங்கள் பறந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு. அந்த தாய், இதுவே எங்க அம்மாவா இருந்தா விளக்கமாற எடுத்து வெளு எடுத்திருக்கும். நாய் பறக்குதான், மூஞ்ச பத்தியான்னு சொல்லிட்டு தட்டால் அடிச்சிருப்பாங்க. சூசன் சொன்ன வார்த்தை தெரியுமா நண்பர்களே? அதுதான் அந்த ரைட் பிரதர்ஸ்க்கான ஒரு ஊக்கம். முதலில் சாப்பிடுங்கள், நீங்கள் பரப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரைட் பிரதர்ஸ்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு சூசனுடைய வார்த்தை தான் அவர்களை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியது என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் இன்னும் சொல்லுகின்றேன், நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம், இதை முதலில் ஆரம்பித்தவர் எல்லாரும் சொன்னா கரும வீரர் காமராஜர் இல்லை. முதலில் ஆரம்பித்தவர் திராவிட இயக்கத்தின் தந்தை சர்பிட்டி தியாகராயர். அவர்தான் முதலாக 4 பள்ளிக்கூடங்களுக்கு மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம் என்று ஒன்று ஆரம்பித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளுக்கு மேலாக வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு தனி மனிதனுடைய சிந்தனை இன்றைக்கு வேறு ஒன்று இருக்கிறது. நண்பர்களை, ஒருவன் கேள்வி கேட்க வேண்டும். காமராஜர் வயதான பாட்டி ஒரு அண்ணன் கூட தூக்கிட்டு போய் நிற்கிறார். முதலமைச்சர் காமராஜர் அவர் பார்த்துட்டு கேட்கிறார், என்ன காசு வேணுமா, இந்த 20 ரூபாய் அப்படின்னு கொடுங்க. இந்த கேள்வி சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா டெய்லி நீ கொடுத்துருவியா? முதலமைச்சரை பார்த்து கேட்டு கேள்வி. டெய்லி எப்படி கொடுக்க முடியும்? சரி, எனக்கு கொடுக்குற, என்ன மாதிரி எவ்வளவு பொம்பளைங்க இருக்காளுங்க,
குடுப்பியா உன்னால? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாட்டியுடைய குரல் தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்ற பெண்கள் வாங்குகின்ற உரிமை தொகைக்கு அந்த பாட்டி விதைவிட்டாள். தனி மனிதனுடைய முயற்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இவர் குக்கரிச்சார, ஆஹா பாரதி, பாரதி யார் தெரியுமா? பாரதி என்ன அவ்வளவு டென்ஷன் உனக்கு? இவங்க அரேஞ்ச் பண்றேன்ட்டாங்க, பிரியாணி பொட்டெல்லாம் வாங்கி தரேன்ட்டாங்க, கோவப்படாத, அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது சார். பாரதி போய் நிக்கிறா. ஒரு போராட்டத்திற்கு போயிருந்த போது சிஸ்டர் நிவேதிதா கேள்வி கேட்கிறாங்க, பாரதி எங்க உன் பொண்டாட்டின்னு. பெண்ணின் விடுதலை பற்றி பாடிய பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? அவ வந்து இங்க என்ன பண்ண போறா? நிவேதிதா கேட்டா, நீ வந்து என்ன கிடிக்க போறேன்னு. பொண்டாட்டியை மதிக்க தெரியண்டா, பொண்டாட்டியை சமூகத்துக்கு கொண்டு வா என்று நிவேதிதாவுடைய வார்த்தை பாரதியை மகாகவி பாரதியாக மாற்றியது என்று சொன்னார். ஒருவருடைய வார்த்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல. 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கு. இந்தியாவில் தெரியும் உங்களுக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பெண்களுக்கு மேல் ஆடை அணியக்கூடாது. மேல் ஆடை அணிய வேண்டும் என்றால் அதுக்கு வரி போடணும், ஆடை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மார்பகம் தெரிந்துதான் நடக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இல்லை என்றால் வரி போடணும் அப்படின்னும் பொழுது திருவாங்கூரிலே நன்னெலி என்ற தாழ்த்தப்பட்ட பெண் சொன்னால், மாறுன்னு ஒண்ணு இருந்தா தான்டா வரி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அரசு அதிகாரிகள் முன்னால் மார்பு வெட்டி தூக்கி வீசி எறிந்தால் அந்த வரி அன்றைக்கோடு ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னால் ஒருவன் குரல் கொடுத்தால் இந்த சமூகம் மாற்றம் பெறும். நண்பர்களை இறுதியாக சொல்லுகின்றேன், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு அரபு நாட்டிலே ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். ஐரோப்பாவில் இருந்த ஒரு 4 பேர் அவனை போய் சும்மா பேச்சு கொடுக்கறாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க இந்த வீடியோவை. வழக்கமா அது நடக்கும் இல்லையா? இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பேசினாலும் அதை மாத்தி கொஞ்சம் வீடியோ யூடியூப் எல்லாம் போடுவாங்க. இதை ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த பையனுக்கு தெரியல. அந்த பையன் 1 திராம்சம் 2 திராம்சம் வாங்குறான் கூலி. கிட்டத்தட்ட 300-400 ஆடு அந்த மந்தையில இருக்கிறது. அந்த போடவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இந்த ஆடு என்ன விலை அப்படின்னு. ஆடு 1000 திராம்ஸ். உங்க ஓனர் எங்க? ஓனர் எங்கேயா இருக்காரு. சரி, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? நான் 2 திராம்ஸ் வாங்குறேன். நான் 20 திராம்ஸ் தரேன். உங்க ஓனருக்கு தெரியாம ஒரு ஆட்டுக்குட்டி தா என்று அவன் சொன்னா, தர முடியாது. 40 முடியாது, 100 முடியாது, 200 கிராம்ஸ். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வாங்குகின்ற சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகம். 2 ரூபா வாங்குறா, 200 ரூபா தரும், கொடுத்துடணும். அந்த பையன் சொன்னா முடியாதுன்னு சொன்னான். இந்த நிருபர்கள் கேட்கிறாங்க, உங்க கண்ணுக்கு தெரியாத உங்க எஜமானனுக்கு இத்தனை 1000 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆடுக்குட்டி காணாமல் போனால் தெரியவா போகிறது? இந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்க நண்பர்களே. எங்க ஓனருக்கு தெரியாதுதான், எங்க ஓனருக்கு சத்தியமா தெரியாது. இவ்வளவு ஆட்டுக்குட்டி, எவ்வளவு ஆட்டுக்குட்டி டெய்லி குட்டி போடுது அவருக்கு தெரியாது. ஆனால் நான் 2 பேருக்கு நம்பிக்கையானவனாக வாழ விரும்புகின்றேன். ஒன்று, இவ்வளவற்றையும் காப்பாற்றுவேன் என்று என்னிடம் கொடுத்த என்னுடைய முதலாளிக்கு. இன்னொன்று, எங்கிருந்தோ பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நான் சத்தியமாக தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். இதை ஒளிபரப்பட உடனே எந்த நாட்டில இருந்து ஆடு மேய்க்க வந்தான் இல்லையா, அந்த நாட்டிலிருந்து அதிபர் சொல்லுகிறார், அவன் நீங்க நாட்டுடைய சொத்து, அவனை எங்கள் தேசத்திற்கு திருப்பி அனுப்புங்கள், நாங்கள் தனி விமானம் அனுப்பி அந்த பையனை கூட்டு வந்து அந்த சொந்த நாட்டில் இறங்குறான். சோப்பு கம்பளம் வரவேற்பு. அந்த நாட்டுடைய அதிபர் போய் சொல்றான், இவ்வளவு பெரிய தங்கத்தை நாங்கள் விட்டு விட்டோமே என்று கதறுகிறான். நண்பர்களை, குழந்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனி மனிதன் யோக்கியனாக இருந்தால், தனி மனிதன் புத்திசாலியாக இருந்தால் இந்த சமூகம் மாறும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் தான் சாதாரண மாநிலத்திற்கு நாடு என்று, தமிழ்நாடு என்று உலகத்தில் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத பெயரை ஒரு மாநிலத்திற்கு நாடு என்று போட்டிருக்கார் என்று சொன்னால் தனி மனிதன் அவனால் தான் ஒரு தேசம் உயரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி மனித முயற்சி அப்படிங்கிறது தனி மனிதர்களுடைய பேச்சினால அப்படி கும்முன்னு நிக்குது. பாவம், கூட்டு முயற்சி இன்னும் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. பாவம், அந்த 2 பேர்த்து பாட்டிலும் தீந்துருச்சு. பாவமா இருக்கு பிரகதீஸ்வரனை பார்க்கறதுக்கு. காரணம் என்னன்னா, தனி மனித முயற்சி அவ்வளவு வலிமையானது. ஒரு பாட்டு கண்ணதாசனை எழுத சொல்றாங்க, சாந்திங்கிற படத்துக்கு. கண்ணதாசன் எழுதிட்டாரு, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ வந்து யாரோ சொன்ன உறவுன்னு அழகா எழுதியிருக்காரு. எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு,
எல்லா பாட்டையும் டிஎம் சௌந்தரராஜனை சத்தம் போட்டு பாட வைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா ஏரி கரையின் மேலே, ஏரி கரையில யாரெல்லாம் இருக்காங்களோ 50 பேர் ஒடியாந்துடுறாங்க. டிஎம் சௌந்தரராஜன் அப்படி மைல்டா கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு இங்கிலீஷ்காரர் பாடுற மாதிரி மைல்டான ஒரு டியூன் போடுங்க அப்படின்னோடனே விஸ்வநாத் ராமமூர்த்தி அழகா ஒரு டியூன் போட்டாங்க அந்த பாட்டுக்கு. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ தந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. நடிக்க போறது யாரு? சிவாஜி கணேசன். அவர்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க, என்னையா டிஎம்எஸ் இப்படி பாட வச்சுட்டீங்க, இந்த பாட்டுக்கு எப்படி நடிக்கிறது, இன்னைக்கு நீங்க நடிக்கணும் அப்படின்னு. சிவாஜி கணேசன், இன்னைக்கு நான் நடிக்கல, ஷூட்டிங்க நாளைக்கு வச்சுக்கலாம். இவ்வளவு அருமையான மியூசிக், இவ்வளவு அருமையான பாட்டு, இவ்வளவு அருமையா பாடிட்டாங்க, என்னடா பண்றது அப்படின்னு ஒரு நாள் முழுவதும் சிந்திச்சான் அந்த நடிகன். அந்த படத்தினுடைய காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சிகரெட்டு அப்படி படியிலிருந்து இறங்கி வந்து அந்த ஆக்ஷன், அந்த சிகரெட்டு, அந்த பாட்டுக்கு சிகரெட்டு போக அப்படியே நடிக்கும் பாருங்க. யார் அந்த நிலவு, அப்படின்னு ஊதுனோன்னா அந்த போக அப்படி, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ தந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. எம்.எஸ். விஸ்வநாதன் காளி, டிஎம் சௌந்தரராஜன் காளி, எழுதின கண்ணதாசன் காளி. அந்த படத்துல நடிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ங்கிற ஆக்ஷனை பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டடா நீ அப்படின்னு. 1000ல் ஒருவனுக்கு ஒரு பாட்டு எழுதிட்டாங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். டிஎம் சௌந்தரராஜன் உணர்ச்சி வாசம் மிக்க பாடிட்டார். காட்சியை எப்படா நடிக்கிறது? எம்ஜிஆர் அந்த கப்பல்ல அடேங்க அப்பா, இங்க இருந்து இங்க தொங்கி அங்க போவாரு, அப்படி வருவாரு, கூட ஒரு 15 பேர் அப்படி கோரஸ், லா 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 லா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். யாரு எழுதுனா, யாரு பாடுனா, யாரு மியூசிக் போட்டான்னு யாருக்காவது தெரியுமா? அந்த படம் வந்தப்ப எம்ஜிஆருங்கிற அந்த உருவத்தை தவிர வேற யாருமே நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன்? அந்த தனி மனிதனுடைய உழைப்பு முயற்சியும் தான் இன்னைக்கு அந்த பாட்டு 1965 வந்துச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகுது. 60 வருடம் கழித்து காஞ்சிபுரத்தில் கைதட்டு வாங்குது. யார் அந்த நிலவும், அதோ அந்த பறவை போல கைதட்டு வாங்குதுன்னா அந்த மனிதர்கள் நடித்த நடிப்பு, ஒவ்வொருவரும் அதற்கு எடுத்துக்கொண்ட தனி மனித முயற்சி. ஓகே, ஜால்ரா போதுமா? என்னமோ இந்த குரூப்புக்கே ஜால்ரா வாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அதான் வாசித்து இருக்கேன். வாங்க பிரகதீஸ்வரன் அவர்களே, இப்ப இவரு பேசிட்டு உட்காந்தோன்னா வாசிப்பேன் பாருங்க ஒரு ஜால்ரா, நீங்க பார்க்கவே முடியாது அப்படி ஒரு ஜால்ரா. வாங்க. பெருமைகளை கொண்டது காஞ்சிபுரம், அண்ணா பிறந்த மண். பட்டு என் கல்யாணத்துக்கு இங்கதான் பட்டு போட வாங்கினேன். ஆமா, பல ஊர் இருக்கு, ஆனா காஞ்சிபுரம் தான் வாங்கினேன். ஏன் கல்யாணத்தை சொல்றேன்னா, நீங்க திருமணத்துல தான் ஆரம்பிச்சீங்க, அதனால வர்றேன். இன்னொரு சிறப்பு ஒண்ணு, ஒரு தடவை நடுவில் அந்த அத்திவரதர் வந்துச்சா, அது ஒண்ணு நடுவர்களே நல்லா கேளுங்க. எங்க அம்மா எங்க மனைவி எல்லாம் கிளம்புனாங்க ஊர்ல இருந்து பஸ் எடுத்து. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு காஞ்சிபுரத்துல, ஒரு முக்கியமான நிகழ்வு அது, ஆன்மீக விழா அப்படின்னு எல்லாம் கிளம்புனாங்க. என் மனைவி எல்லாம் பஸ் பிடிச்சி எங்க ஊர்ல இருந்து வராங்க.
நான் பஸ் ஏற்றி விட்டு டாட்டா காமிச்சிட்டு கீழே நிற்கிறேன் ஊரில். என்கிட்ட ஒரு ஆள் வந்தான். வந்து சொன்னான், எங்கே போகிறாங்க? ஒரு திணிசா இருந்தான் ஆள். எப்படிங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு. எதுக்கு? அத்திவரதர்னு ஒருத்தர் வணங்க கும்பிட போகிறாங்க, அத்திவரதர் சாமி. எதுக்கு இவ்வளவு பேர் போகிறாங்க? ஒன்றும் இல்லைப்பா, 40 வருஷம் தண்ணியிலே இருந்தாராம். அதை வந்திருக்கார் வெளியில, அதனால வந்து இப்போ வணங்க போறாங்க. அவன் என்கிட்ட சொல்றான், அப்ப நான்லாம் யாரு அப்படின்னா. என்னடான்னு கேட்டேன். நான் 50 வருஷமா தண்ணியிலே தான் இருக்கேன், என்ன எவனும் வணங்கல அப்படின்றான். இதுல தனி மனித முயற்சி. தண்ணிங்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை. அதை நம்ம ஆளுங்க எப்படி கொச்சப்படுத்திட்டாங்க பாருங்க. யார் வீட்லயாவது போய் தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னா என்னது என்ன அப்படின்றாங்க. அதை கேட்கிற முறையில கேட்கணும். வடிவேல கூட ஒரு படத்துல, என்னடா அது சும்மா தொடச்சிட்டு இருக்க, தண்ணிய போட்டு தொடறேன் அப்படிம்பாரு. ஆஹா தெய்வமே, தண்ணிய போட்டு ஒரு வேலைக்காரனை வேலை பார்க்க சொல்லிட்டாரான்ட்டு பிரிட்ஜில இருந்து கட 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 கடன்னு 2 பீர் எடுத்து அடிச்சுட்டு வந்து அடி வாங்குவாரு. தண்ணிய போட்டு அப்படிங்கிற வார்த்தை, தண்ணிய குடிச்சுங்கிறதுக்கு மேல போட்டுன்னு சேர்த்தோம்னா தண்ணியோட அர்த்தமே மாறிடுது. நடுவர்கள இந்த 2 பேர் வந்து பேசினாங்க. முக்கியமான ஏதாவது செய்தி சொல்லுவாங்க, மறுக்கலான்னு பார்த்தேன். வேதநாயகி வந்து சொன்னாங்க, திருமணமானவர்கள் கூட்டு முயற்சி, யாராவது மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்னாங்க. கூட்டு முயற்சினா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அவங்கள கேட்டா அது பதில் தெரியாதுமா, பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா தெரியும், அதான் மகிழ்ச்சின்னு. கூட்டு முயற்சி. அப்புறம் இனியவன் வந்தாரு, திருக்குறளை ஒரு திருவள்ளுவன் தானே எழுதினான் அப்படின்னாரு. சூப்பர். திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னா கோவப்படாத அப்படின்னா அப்படி எழுதியிருக்காருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் 2 பேரும் வெட்டிக்கிட்டு சேர்த்திருக்கான், அதை பார்த்துட்டு தான் திருவள்ளுவர் எழுதுறாரு. தனி மனிதன் எழுதுறது தனி திருவள்ளுவர் தான். எழுத வாய்ப்பது இந்த கூட்டு முயற்சி தான். மனுஷன் அட சீட்டு சூதாடாதேன்னு வள்ளுவர் எழுதியிருக்காருன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வெடிச்சிட்டு விளையாண்டுருக்கான்னு அர்த்தம். அதுல இருந்தானுங்க இந்த சிந்தனை வருது. கூட்டு செயல்பாடுங்கிறது ஒரு சிந்தனைங்கிறத அழகா நடுவர் சொன்னார். ஒரு பாகமும் தனித்தனியா எல்லாம் சேர்ந்து வளர்ந்தா தான் உங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் எல்லா பாகமும் சேர்ந்து வளரும், ஒரே ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும் உள்ள, அதுதான் மூளை. அந்த மூளை வளர்ச்சி என்பது தனியா வளர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருசா வளருதோ அது பூரா கூட்டு செயல்பாட்டின் சேகரம் தான். அதான் மூளை. அதுதான் மனுஷங்க. இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தனி மனிதனா என்ன பண்ணலாம் தெரியுமில்ல? இந்த முயற்சின்னா என்னது நம்ம நடக்கும்? நல்ல காஞ்சிபுரம் கடைவீதியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேண்ட்டுக்கு மேல பாவாடை கட்டியிருப்பாரு, சாட்டை ஒண்ணு கையில வச்சிருப்பாரு, அங்கிட்ட ஒரு வாசிப்பாங்க தும்பு துப்பு. இவர் அப்படி ஆடுவார், டங்கிட்ட ஆடுவார். ஆடிட்டு அவரே அடிச்சுக்குவார், அடிச்சுக்கிட்டு பிச்சை கேட்பார். தனி மனித முயற்சி மட்டும் நம்பினா பிச்சை தான் எடுக்கணும், புரிஞ்சுக்குங்க. அது வேற. ஒரே ஒரு தொப்புல ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாம்பழம், பழம் எனக்கு கொட்டை உனக்கு. கடைசியில் அதான் மிஞ்சும் தனி மனித முயற்சியில. பழம் மிச்சம் அவ்வளவுதானே இருக்கும். இந்த உலகமே கூட்டு முயற்சிங்க. அது வேற. கண்ணதாசன் எழுதினாரு வேற தனி முயற்சிக்குன்னு. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாட்டு, கண்ணதாசன் இன்னொரு பாட்டம் எழுதியிருக்காரு, உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, அப்புறம் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன இங்கே கூட யாரு? பட்டணத்தில் பாதியை இவன் வாங்கி முடித்தான், அந்த பத்திரத்தில் கண்டபடி வேலி எடுத்தான்.
முடித்தான். ஊர் பணத்தில் சேர்த்து வச்ச நிலங்களை எல்லாம் வித்துப்பட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். அவனை சுற்றியவர் வேலி எடுத்தார். உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர். 5000 ஏக்கர் வாங்கிட்டு 6க்கு 2ல படுத்திருக்கான். அவ்வளவுதான். இந்த பாட்டு நீங்க சொல்றீங்கல்ல ஒரு இசையா இருக்குன்னு, இந்த மண்ணில் பிறந்த மா கலைஞன் மார்ச் 8ஆம் தேதி லண்டன்ல சிம்பனி இசைக்க போறார். இந்தியாவில் எவனும் செய்யாத ஒரு விஷயத்தை இளையராஜா செய்ய போகிறார். ஒரு சிம்பனிங்கிறது கூட்டு முயற்சி. ஒரு மூளைக்குள்ள அவருக்கு பேட்டி வந்திருக்கு பாருங்க. எப்படி இந்த இசையை எழுதுனீங்கன்னா, ஒவ்வொன்னையும் நான் ஒவ்வொரு இதுல இருந்து எடுத்துக்கிறேன், என்னுடைய வளர்ச்சி இதுதான். நீ இங்க ஒரு புத்தகம் இப்ப நான் ஒரு ரெஃபர் பண்றேன், தயவு செய்து உங்க வீட்டுகளுக்கு வாங்கிட்டு போங்க. ஹோமோ சேப்பியன்ஸ்னு ஒரு புத்தகம் இங்க விக்குது. இவான் ஓ ஹராரி அப்படின்னு எழுதுனா உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற தமிழ்லே கிடைக்குதுங்க. ஹோமோ சேப்பியன்ஸ்னு என்னன்னா, நம்ம எல்லாமே சேப்பியன்ஸ் தான். சேப்பியன்ஸ் வகையிலேருந்து வந்த மனித இனம் தான் நம்ம எல்லாரும். நியாண்டர்தால்லாம் பெரிய பெரிய மனித இனங்கள்லாம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தில் எழுதுறாரு அவரு, எப்படிடா இந்த மனிதர்கள்லாம் அழிஞ்சு போய் எல்லாத்தையும் அழிச்சு இந்த சேப்பியன்ஸ் மட்டும் மனிதர்களா வளர்ந்தாங்க அப்படின்னு எழுதுறதுக்கு அவர் எழுதுறாரு, மனிதனுடைய இந்த சேப்பியன்ஸுடைய கூட்டு முயற்சியால் தான் இந்த மனித இனம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. நீங்க விலங்கு இருக்க, விலங்குல நல்லா பாருங்க, தனிமையா இருக்கிற வேட்டையாடுற புலியெல்லாம் காணாம போகுது, இனப்பெருக்கம் செய்ய முடியாம போகுது, அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. மனிதன் தான் இவ்வளவு ஆண்டு கொண்டிருக்கிறான் என்றால் இது எல்லாமே கூட்டு முயற்சியின் விளைவுதான். எல்லாம் கூட்டு முயற்சி தான். யோசிச்சு பாருங்க. பறவைகள்லாம் வலச வருது, நல்லா உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டில இருந்து வருது. இப்போ எப்படி வருது? எங்கேருந்து பலாயிரம் கிலோமீட்டர் பறந்து வருது. எப்படி பறந்து வருதுன்னு கேட்டா, எப்படி வருதுன்னா, அது இப்படி கூம்பு வடிவத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னா, முதல் பறவை ஃபர்ஸ்ட்ல போறது காத்தை கிழிச்சிட்டு போகும், டயர்ட் ஆகும்ல. அந்த காத்தோட அந்த எம்டி பிளேஸ்லயே எல்லா பறவையும் இப்படி வரும். கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொன்னு டயர்ட் ஆகும், அடுத்த பறவை முன்னாடி போயிடும். அப்படியே கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில் தான் அந்த பறவைகள் வந்து செல்கிறது. எல்லா உயிரினமும் அந்த கூட்டு முயற்சி இல்லாம ஒரு சர்வைவல் பண்ண முடியாது, வாழ முடியாது. அதான் உண்மை. நீ யோசிச்சு பாருங்க. விளையாட்டு எடுத்துக்கங்க. இப்ப தனி மனித முயற்சினா இசை வந்து வேற மாதிரி, சிம்பனி நல்லா ஆர்கெஸ்ட்ரா இருந்து எல்லாம் இருந்தா நம்மளும் இசையை கேட்டு ரசிப்போம். இல்ல ஒருத்தர் பாடுறாரு, தனி மனித முயற்சி. அதை வாங்கி இன்னொருத்தர் வயலின் வாசி நல்ல, அது ஒரு இசை வடிவம். ஆனா உட்கார்ந்து கேட்கறது 13 பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க. வராத எது கூட்டு முயற்சியில பெருகுதோ அதுக்கு தானே வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் பட்டுக்கு பேர் போன ஊர். எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க போட்டிருக்க சட்டை இல்ல ஒரு பட்டு சேலை கட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, இதை ஒருத்தர் தனி மனிதரால் ஒரு தறியில நெஞ்சிருப்பாரு. அந்த நெய்த சேலைக்கு நூல் யாரோ ஒருத்தர் நெய்திருப்பார். அந்த நூலுக்கு பட்டு எடுக்கப்பட்டது எங்கேயோ, கைத்தறியா அது பருத்தி எடுக்கப்பட்டது எங்கேயோ, உழுதது யாரோ, பயிரிட்டது யாரோ, தண்ணி பாய்ச்சினது யாரோ, எல்லாரோடைய உழைப்புல சேர்ந்து வந்துதான் ஒரு சட்டை வந்து உங்க மானத்தை காக்குது. அதுதான் கூட்டு முயற்சியுடைய விளைவு. இதுல இன்னும் சொல்லிக்கிறாங்க பாருங்க. சில பேர் கூட்டு தனி மனித முயற்சிங்கிறதுல எதுல போய் முடியுதுன்னா, நான் பெரிய ஆளு, என் சாதி பெருசு, என் மதம் தான் பெருசு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் இங்க இருந்து வர்றதுதான். அது இந்த தனி கூட்டு முயற்சியை விட்டுட்டு பேச ஆரம்பிச்சுட்டாவே இங்க என் சாதி பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாராவது இப்ப ஒரு தட்டுல வச்சு சாப்பிடுறீங்க சோறு, அந்த சோறை சாப்பிடுறோம்ல, அந்த சோறை வடிச்ச கையி ஆக்கின கை ஒரு சாதி, அந்த நெல்லில இருந்து அரிசியா பிரிச்சது ஒரு சாதி, நெல்ல அறுத்தது ஒரு சாதி, நடவு நட்டது ஒரு சாதி, தண்ணி பாய்ச்சினது ஒரு சாதி, உழுதது ஒரு சாதி,
17 சாதி கைப்பட்டு தான் உங்க வாய்க்குல ஒரு சோறு உள்ள போகுது. என் சாதி பெருசுன்னு சொல்றவன் தாராளமா சொல்லிக்க, பட்னியா கடை. இல்லைன்னா சாதியை பண்ணி நெசவு செய்து ஒரு ஆடை அணிய முடியுமா? இது எல்லாம் கூட்டு முயற்சி தான். எல்லாமே கூட்டு முயற்சியில தான் இந்த உலகம் வாழ்ந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இந்த விழாவை எடுத்துங்க, எது எடுத்துங்க, எல்லாமே சிந்தனை என்பதே, நீங்க சிந்தனை தானே திரும்ப திரும்ப சொல்றீங்க. சிந்தனை என்பதே கூட்டு முயற்சியின் விளைவுதான் சிந்தனை திறன்கிறது. அதான் மார்க்ஸ் சொல்றாரு, கார்ல் மார்க்ஸ் அதான் சொல்றாரு. இந்த உலகத்தின் சிந்தனை திறன் எல்லாமே வர்க்க போராட்டங்களின் வரலாறு தானே அப்படிங்கிறாரு. ஏன் மனித சேகரங்கள் தொடர் தமிழ்ல எழுதிட்டு இருக்காரு, படிச்சு பாருங்க. மனித மூளையின் சேகரங்கள் என்பது ஒருத்தன் சிந்திக்கிற திறனே எங்க இருந்து வருதுன்னா, இப்ப இன்னொரு கேள்வி கேட்டாரு, நீங்க பதில் சொல்லணும்னு வேற சொன்னீங்க. 10 பேர் பிறந்தாங்க, 7 நீங்க தானே நடுவரானு. இதுதான் எந்த சேகரத்தை யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அதன் பயனை அடைவார்கள். அதுதான் முக்கியம். அவரு அந்த சேகரத்தை எடுத்துக்கொண்டார். நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன். நீங்க பலகுரல் பண்ணி தனி பேச்சு பேசல இருந்து உங்களுக்கு மீடல் கீழே நின்று பார்த்து வளர்ந்துருக்கிறேன். இது எல்லாம் உங்களுடைய கொட்டி கிடக்கிற இந்த வளங்கள், சிந்தனை வளங்களை சேகரப்படுத்தி கொண்டு அதுல இருந்து தான் வருதே ஒழிஞ்ச தனியா நின்றுகிட்டு எதையும் இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாது, வந்தே சேராது. எல்லாம் இங்கு கூட்டு முயற்சி தான். ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தை, என்னிடமிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் நான் பேசுகிற வார்த்தை உட்பட எல்லாம் கேட்கிற நீங்கள், நான் இந்த செகண்ட்ல நான் சிந்திக்கிறேன்ல, அது என்னுடைய சிந்தனை என்று மாறுதட்டி கொள்ளவே கூடாது யாரும். ஏனென்றால் இது பெற்றோர், எனக்கு நான் கல்வி கொடுத்த ஆசிரியர்கள், நான் இங்க வாங்கி இருக்க புத்தகம், நான் படிச்ச செய்திகள், இது யாரோடைய சிந்தனை சேகரத்திலிருந்து எனக்குள்ள நாம பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேரோட சிந்தனை சேகரத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். புத்தக திருவிழாவோட சிறப்பு என்ன? இந்த சிந்தனை திறல்கள் எல்லாம் நீ எல்லா ஊருக்கும் போக முடியாது, எல்லா வாழ்க்கையும் நீ வாழ முடியாது. ஏன் இந்த புத்தகங்களை வாசிக்க சொல்றாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க? உன் வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்க கற்றுக் கொடுப்பது புத்தகங்கள் தான். அதுவே கூட்டு முயற்சி தான். இத்தனை கூட்டு முயற்சியில் தான் இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மனித இனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மனித இனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் எங்கேயோ வேணாலும் குடி போலான்னு நினைக்கிறான் பாருங்க, எல்லாம் கூட்டு முயற்சி தான். போய் செவ்வாய்க்கு போலான்னு நினைக்கிறாங்க, அனுப்பணும், எல்லாம் கூட்டு சிந்தனை தான், கூட்டு முயற்சி தான். தனி மனிதன் என்று எவனும் கிடையாது. அப்படி சொன்னால் அவன் ஆபத்தானவன். பாரதி சொல்றான்ல, பாரதின்னு சொன்னீங்கல்ல, பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு நாங்கணும்னா, தமிழை தவிர எல்லாம் எதுவும் தெரியாத பாரதி சொல்லல, 7 மொழி எழுத படிக்க தெரிந்த பாரதி சொல்றான். அதெல்லாம் கத்துக்கிட்டதுனாலதான் இது சொல்ல முடியுது. இந்த சிந்தனை திறன்கள் தான் முக்கியமே ஒழிய கூட்டு முயற்சி என்பதை வெறும் கல்யாண செயல்பாடு, இது தாலாட்டு பாடுறது, அப்புறம் இது எல்லாமே இங்க கூட்டு முயற்சி தான். கூட்டு முயற்சி இல்லாமல் ஒரு சமூகத்தை ஒளிமயமான எதிர்கால தனிமனித முயற்சிகள் படைக்காது. கூட்டு முயற்சி தான் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா எங்களுடைய அணியில சிறப்பா 4 பேரும் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுவரைக்கும் இந்த ஆண்டு 2025 நான் பங்கேற்ற புத்தக திருவிழாக்களிலேயே மிக மகிழ்ச்சியாக நாங்கள் பட்டிமன்றம் நடத்திய புத்தக திருவிழா இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழா தான். மற்ற ஊர்களெல்லாம் கூடாத ஒரு அற்புதமான கூட்டம் இந்த அரங்கு முழுவதும் நிறைத்து எங்கள் மனதையும் நிறைத்திருக்கிறீர்கள். அதனாலதான் நம்ம டிஆர்ஓட்ட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க கல்வித்துறையிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு நான் கேட்கல, எங்க போனாலும் கேட்டுருவேன் நான். ஐயா, நாங்க எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறது அப்படின்னு ஒரு ஊர்க்கார்ட்ட கேட்டேன். அந்த ஊர் தலைவர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதில் சொன்னார். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையானே, நாங்க 15 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்க? என்ன ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டி இருக்கம்யா, எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்கள்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இந்த கொடுத்த இந்த நினைவு பரிசை வீட்டில் கொண்டு போய் தொங்க போட்டு கொடுக்குற காசை போய் நான் செலவழிக்கிறதுக்கு மானம் கட்டு போய் செலவழிக்கிறதா? ஒரு கலைஞனுக்கு நினைவு பரிசோ கவர்ல கொடுக்கிற பணத்தை விட ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நீக்க முடியாத சொத்து. இப்போ உங்களை என்னால நம்பவே முடியல.
தனி மனித முயற்சிக்கும் கைதட்டுறீங்க, கூட்டு முயற்சிக்கும் கைதட்டுறீங்க. இது எதுக்குன்னா என்னைய பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு. நானும் ஒரு 10 பேர் எந்திரிப்பாங்க, ஐயா கிளம்பிட்டாங்க முடிச்சிடலான்னு நினைச்சேன். யாருமே கிளம்புன மாதிரி தெரியல. இப்ப பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா காஞ்சிபுரமா திண்டுக்கல்லா அப்படின்னு பட்டிமன்றம் நடக்குது. உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தில் வெற்றி பெற்றது எங்கள் காஞ்சிபுரத்தின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் தான். உங்களை தப்பா கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. தனி மனிதன் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சாக்ரட்டிஸ் கூட உன்னையே நீ அறிவாயின்னு தான் சொன்னாரு. எல்லாரும் நீங்க உங்களை அறிஞ்சுக்குங்க சொல்லல, உன்னையே நீ அறிவாய். கண்ணதாசன் ஒரு பாட்டுல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம். பெரியாரே தன்மானம் அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய சமுதாயத்தின் மானம்னு சொல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை தன்மானம் உள்ள மனிதன் எந்த இடத்திலும் வெற்றி பெறுவான் என்று சொன்னவர் தந்தை பெரியார். தன்மானம், சுய மரியாதை வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கோம்னா அந்த கட்டுப்பாடு, அடே அப்பா எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் அந்த மாலை போட்டது பிற்பாடு அவனை பார்க்கணுமே. நான் உண்மையிலே ஐயப்பன்ட்ட இதை இன்னும் ஒரு 6 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, பல பேர் இந்த குடி நோயில இருந்து விலகிடுவாங்க அப்படின்னு ஐயப்பன்ட்ட அப்ளிகேஷன் போடலான் இருக்கேன். கார்த்திகை டு தையோட நிப்பாட்டிடாதீங்க, முன்னாடியே ஆடி மாசத்துல இருந்து போட்டு விடுங்க மாலைய, அவன் பாட்டுக்கு இருப்பான்ட்டு. ஆனா அவனை சோதிக்கிறதுக்குன்னே சில பேர் வந்துருவான், பாத்திருக்கீங்களா? சாயந்தரம் 7:30 மணிக்கு மாலை, சரி நீ மாலையை கழட்டிட்டு வந்து சாப்பிடுவே, இருந்தாலும் மாப்பிள்ள இந்த கடையில ஒரு புது சரக்கு அப்படி சுடுதண்ணி ஊத்தி ஒரு கட்டிங்க அடிச்சுட்டு அந்த சிக்கனை எடுத்து அப்படி நறுக்குன்னு கடிச்சேன் பாருன்னா அந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவன் எப்படி இருப்பேன்? ஐயப்பா போ ஐயப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் இந்த 7 மணிக்கு மேல பஜனை வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இம்சை கொடுப்பாங்க நிறைய பேர். அதனாலதான் 7 மணிக்கு மேல ஓடிவா ஐயப்பா, ஓடிவா சாமிய, ஓடிவா ஐயப்பா, ஓடி ஐயப்பா அப்படின்ட்டு அந்த சோதனை கட்டம் முடிகிற 9 மணி வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார், வந்து குளிச்சுட்டு படுத்துருவார். அந்த சுய கட்டுப்பாடு பார்த்தீங்களா ஒரு மனுஷனை. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், ஒருமையுள்ள ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. சின்ன வயசுல ஒருவன் தன்னுடைய உணர்வுகளை எவன் கட்டுப்படுத்தி வாழ்கிறானோ அவன் 7 பிறவிக்கு மகிழ்ச்சியாக இருப்பான். யாரு? வள்ளுவர். அந்த 15 வயசு அந்த 9th 10th படிச்சோன்னே லைட்டா முகத்துல இப்படி மீச வளர்ந்தோன்னா குரல் உடையும் பயலுக்கு, அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன். அப்பா அப்படின்னா அந்த அப்பான்னு குரல் உடையுதுன்னா அவங்க அப்பனை விட்டு அவன் விலகுனான்னு அர்த்தம். அந்த பாக்குற பொம்பளை பிள்ளைலாம் ஒரு டைப்பா தெரியும். யாரா அது? போலீஸ்காரர் மகளா? வேணாம்டா, வேற ஏதாவது பாடுறா அப்படின்னா அந்த பிள்ளைகளை பார்க்கறது அப்படி ஒரு விறுவிறுப்பு. அந்த வயசு அந்த 15 16 வயசு, அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த சுய கட்டுப்பாடு அந்த நேரத்தில் வேணாம். நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நம்ம சொந்தமா சம்பாரிச்சு ஒரு நமது காலில் நம்ம நிற்கும் போது ஒரு பெண்ணை நாம வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து அவளுக்கு நம்ம சாப்பாடு போடுவோம்டா அப்படின்னு அந்த இளமை பருவ உணர்வுகளை எவன் கட்டுப்படுத்தி ஜெயிச்சு வந்து நிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியும். சுய கட்டுப்பாடு. இப்படி ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை இருந்தா யாராவது சந்தோஷப்படுவோமா? இப்படி ஒரு மனைவி இருந்தா முதல்ல நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா? கல்யாணம் முடிச்சவங்களை கேட்கிறேன். எது சொன்னாலும் சரிம்பா, எழுத்தே பேச மாட்டான். வாடி வான்னா வருவா, போனா போவா, படுன்னா படுப்பா, எந்திரினா எந்திரிப்பா. நல்லவ. இங்க வாடி வர்றங்க, உக்காருடி உக்காடுறங்க, சோறு ஆக்குடி ஆக்குறங்க, ஆக்க வேணாண்டி சரிங்க, ஏய் சோறு ஆக்குடி ஆக்குறங்க, தூங்குடி தூங்குறங்க, என்னடி செஞ்சிருக்க? உப்புமாங்க. செஞ்சுட்டியாடி? செஞ்சுட்டாங்க. அப்படியே அதுல மூட்டை பூச்சி மருந்த ஊத்துறேங்க.
அப்படியே எனக்கு எடுத்து வைடி, வைக்கிறேங்க. செத்துரு வண்டி சாயுங்க அப்படின்னா இதுக்கு பேர் பொம்பளையான்னு கேட்கிறேன். சொன்னதெல்லாம் கேட்கிறா நல்லவன், சொன்னதெல்லாம் கேட்கிற ஒரு பையன் இந்த உலகத்துக்கே லாயக்கு இல்லைங்கிறேன். வானா வருவேன், போனா போவான், தூங்குனா தூங்குவேன், கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுவேன், யாரு வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், நேரா பள்ளிக்கூடத்துக்கு வருவேன், நேரம் வீட்டுக்கு வருவேன், நல்லா தின்பேன், தூங்குவேன், திருப்பி காலையில் எந்திரிப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன், திருப்பி வருவேன். இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு ஒரு பணம் வீட்டில் இருந்தா போதும். வீட்டில் புள்ள இருந்தா கச்ச 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 கச்சன்னு இருக்கணும். அப்படி இருக்கணும். உண்மையிலே ஓரத்தில் ஒதுக்கி வைத்திருக்கும் குப்பைகள் போல் நமது குழந்தைகளை இருக்கிற இடம் தெரியாமல் வளர்க்காதீர்கள். உங்க குழந்தை இருக்கிற இடம் 1000 பேருக்கு தெரியணும். அப்பதான் அந்த குழந்தையை நீங்கள் சரியாக வளர்த்திருக்கிறீர்கள். அவன் நல்லது பண்ணிட்டு வந்தாலும் சரி, சேட்டை பண்ணிட்டு வந்தாலும், மரத்துல இருந்து உளுந்துட்டேன் அடி, ஏன்டா மரம் இருந்தா யாரத்தானே செய்வான் அப்படின்னா அடி வாங்குவேன். ஏன் அவங்க அப்பா அம்மாட்ட ரொம்ப அடி வாங்குறானோ அவன் பாருங்க இந்த சூப்பர் ஸ்டாரா வந்திருப்பான், பெரிய ஆளா இருப்பான். காரணம் எது மனசுல தோணுதோ அதை செய்யணும். அவன் தான் மனுஷன், தனி மனிதன் எடுத்த முடிவு. நடிகவேல் எம்.ஆர். ராதா அந்த குரல் பாருங்க, அவர் அவர் யுனிக்கா உருவாக்கி தன்னுடைய வசனங்கள்ல அந்த சுயமரியாதையும் தன்மானமும் பகுத்தறிவும் வசனத்துல வராம அவர் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. ஒரு பாக பிரிவினையில வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு அப்படி உள்ள வருவாரு. ஃபாரின்ல நீராவியில ராக்கெட்டும் கப்பலும் விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பயில அதே நீராவியில இட்லியும் கொலா புட்டும் செஞ்சு வாயில விடுறாண்டா. சொன்னேன் once upon a time. எவனை நான் சொல்றதா கேட்க மாட்டேன்டா. என்னடா பண்றாங்க, என்ன பேச்சு அடங்கடா. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் இத்தனை நகைச்சுவை நடிகர் இருந்தா என்.எஸ். கிருஷ்ணனை மட்டும் ஏன் இந்த இடத்துல பேசுறான்? ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பிள்ளை 2 பேரும் கல்ல வச்சு கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. உடனே ஒரு குரூப் ஓடி போய் புடிச்சிட்டு வந்துட்டாங்க அந்த கண்ணாடியை உடைச்ச பயல. என்எஸ்கே, இவன் தான் உங்க கார் கண்ணாடியை உடைச்சவன் அப்படியா அப்படின்னு 2 ரூபா கொடுத்துருக்காரு. பக்கத்துல என்னையா அறிவு இருக்கா உனக்கு, கண்ணாடியை உடைச்சிருக்கான் 2 ரூபா கொடுக்குறீங்க. நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? அவன் எண்ணத்தோட போவான், இனிமே வர்ற கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சா நம்மளுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்தவன் கார் கண்ணாடியை உடைப்பான், அவன் 2 ரூபாயா கொடுப்பான், அடிப்பான். இன்னொருத்தன் பெத்த பிள்ளைய நான் ஏன்டா அடிக்கணும், அவன் இன்னொருத்தன் அடி வாங்கிட்டு போகட்டான், அதுக்காக தான்டா 2 ரூபா கொடுத்தேன். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு பாட்டு பாடிட்டு வர்றான். அம்மா தாயே வயிறு வாடுதம்மா, பசியால் உயிர் போகுதம்மா. ஐயா கண்ணு தெரியாதவையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கருப்பு துண்டு போட்டவர, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கருப்பு கண்ணாடி போட்டவர, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னா அண்ணா அவனுக்கு 2 ரூபா கொடுத்துருக்காரு. கலைஞர் பார்த்துட்டானே, அண்ணா ஏமாத்துறான், கருப்பு சட்டை கருப்பு துண்டு போட்டவரேன்னு உங்களை சொல்றேன், அவனுக்கு கண்ணு தெரியும், தெரிஞ்சிருந்து 2 ரூபா கொடுக்குறீங்களா? அண்ணா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தாண்டி வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தெளிவா வர்றான், கண்ணு தெரியும்னு. அப்புறம் ஏன் அவனுக்கு காசு கொடுத்தீங்க? அவன் பாடுனான்டா அழகான அந்த பாட்டு இசைக்கு மயங்கி அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சிருந்து நான் அவனுக்கு 2 ரூபா கொடுத்தேன். இதுதான் தனி மனிதன் எடுத்த முடிவு. ரைட்டு. இப்படி வெறும் தனி மனிதர்களே இந்த உலகத்துல தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்திருந்தால் இந்த சமுதாயம் ஒளிமயமான சமுதாயமா இன்னைக்கு வந்திருக்குமா? வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்தி. உலகத்திலேயே தி பெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எதுன்னா இந்தியா தான். என்ன காரணம்? எத்தனை மதங்கள், எத்தனை ஜாதிகள், எத்தனை மொழிகள் இருந்தாலும்
இந்தியா என்ற அந்த உணர்வை இதுவரை நாம் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் இந்தியர்கள் நாம் உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம். அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மழை ஏறிடுவார். ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறதுக்கு முன்னாடி வாபர் என்ற அந்த இஸ்லாமிய சாமியை கும்பிட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மேல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றும் நமது மண்ணிலே அந்த ஒற்றுமை என்பது நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில முன்னால உட்கார்ந்து இருக்கிற என் ரசிகர்கள், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி என்று கேட்டு அமரவில்லை. எல்லோரும் தமிழர்கள் என்ற அந்த ஒன்றுபட்ட உணர்வுதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மதத்தால் நம்மை யாரும் பிளவுபடுத்த முடியாது. நாம் தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமையான கூட்டு முயற்சியை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது என்று சொல்லி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது தனி மனித முயற்சியை அல்ல, மக்களின் கூட்டு முயற்சி தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவும் எல்லோருடைய கூட்டு முயற்சியிலும் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்று சொல்லி எங்களை உயிரினும் மேலான எங்கள் காஞ்சிபுரம் ரசிக பெருமக்களை பிரிய மனமில்லாமல் பிரிகிறோம். இந்த அருமையான வெற்றி விழாவை நடத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.